ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோஃபி சப். ஸோ என்னடா சோஃபியாவை ரொம்ப நாளாக ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்க. ஒரு தவிர்க்க முடியாத ஒரு வேலையினால நான் கொஞ்சம் வெளியூர் வரைக்கும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் என்னால் வீடியோஸ் கொடுக்க முடியல. ஸோ எல்லாரும் என்னை மன்னிக்கணும். ஸோ என்னுடைய வீடியோஸை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ ஆனாலும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்னால் வீடியோஸ் கொடுக்காம போனதுக்காக எல்லாரும் என்னை மன்னிக்கணும். ஸோ இன்னைய வீடியோவுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் ஹேர் டே பற்றி தொடர்ச்சியாக நான் நிறைய வீடியோஸ் நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் எல்லாமே நிறைய யங்ஸ்டர்ஸ் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நரைமுடியை மறைக்கிற மாதிரியும் அதே நேரத்தில் ஹேரை கலர் பண்ணுற மாதிரியும் நம்மளுடைய ஹேர் பேக் இருந்தது அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அவரை பயன்படுத்தி முடியை வந்து நல்லா டார்க் ப்ரௌன் இல்லை நல்ல ஒரு டார்க் பிளாக் கலரில் நம்ம வந்து கொண்டு வந்துடுறோம். ஸோ இதை வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஹேரை கலர் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு ஹேர் பேக் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இன்றைக்கி நேச்சுரலாக ஹேரை கலர் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ரெமெடியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேச்சுரலாக ஹேர் கலர் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்பவே எளிமையான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா யூஸ்வலி கெமிக்கல்ஸ் பயன்படுத்தி தான் நிறைய வைப்ரண்ட்டான கலர்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. ஸோ நம்மளுடைய ஸ்கேல்ப் அண்ட் நம்மளுடைய ஹேரை எந்த வகையிலையுமே அஃபெக்ட் பண்ணாமல் நம்ம கூந்தலுக்கும் நம்மளுடைய ஸ்கேல்ப்புக்கும் நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய இன்க்ரீடியன்ஸை பயன்படுத்தி நேச்சுரல் முறையில் ஹேரை கலர் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ரெமெடியோடு தான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ டுடே ஐ ஹவ் கம் அப் வித் Burgundy கலர். ஸோ இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து விருப்பப்படக்கூடிய ஒரு கலர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா Burgundy நேச்சுரல் ஹேர் கலர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த நேச்சுரல் ஹேர் கலரை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நான் தான் சோஃபியா. ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஹேர் கேர் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸை தொடர்ச்சி அவங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் கூடிய சின்ன பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் என்ன அப்டேட்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சாலும், என்ன புதிய வீடியோஸ் நான் கூட ஷேர் பண்ணாலும் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேன். நம்மளுடைய சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பட் புதுசாக வந்திருக்கக்கூடிய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இதை நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுடைய சோஃபி சப் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்பவே பிடித்தமான 4 ப்ராடக்ட்ஸ் செலக்ட் பண்ணி அந்த 4 ப்ராடக்ட்ஸை நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட எல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அந்த 4 ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர், நல்ல ஒரு ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் அண்ட் கூந்தல் வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய முருங்கை இலை ஹேர் பேக், கடைசியாக எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான நேச்சுரல் ஹெர்பல் ஹேர் டையோடைய காம்போ பேக்கெட். ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஒரு வேலை தேவைப்பட்டது அப்படின்னாலும், என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் இமெயில் ஐடி வந்து இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, நீங்கள் அங்கேயும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க அந்த Burgundy நேச்சுரல் ஹேர் கலரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிற Burgundy நேச்சுரல் ஹேர் கலருக்கு ரொம்பவே ப்ரைமரியான இன்க்ரீடியன்ட் அப்படின்னா இந்த வேம்பாளம் பட்டை தான். இந்த வேம்பாளம் பட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவரால் ஹேர் க்ரோத்துக்கும் சரி, ஸ்கேல்ப் ஹெல்த்துக்கும் சரி, அண்ட் முக்கியமாக இளநரையை போக்குறதுல ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நேச்சுரல் ஹர்ப். இந்த வேம்பாளம் பட்டைக்கு நல்ல டார்க் பர்பிள் கலர் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. பல கூந்தல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அருமருந்தாக இருக்கக்கூடிய இந்த வேம்பாளம் பட்டையை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் ஹேர் கலருக்காக நம்ம பயன்படுத்திக்க போகிறோம். நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிராம் வேம்பாளம் பட்டை தேவைப்படும். அதை நான் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் நல்லா அரைச்சி இந்த மாதிரி ஜலிச்சு வச்சுருக்கேன். ஹேர் கலரிங் அப்படின்னாலே நம்ம மருதாணி வந்து ஒருபோதும் மறந்துடவே முடியாது. மருதாணி எந்த அளவுக்கு கலர் கொடுக்கக்கூடிய ஒரு ஹர்ப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய ஹேர் மாலிகூல்ஸோட அதனுடைய கலரை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கக்கூடிய தன்மை மருதாணிக்கு மட்டும்தான் உண்டு. நான் எப்போவுமே பயன்படுத்தக்கூடிய மருதாணியை தான் இன்றைக்கும் பயன்படுத்துகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் நமக்கு தேவைப்படும். ஸோ இது கூடவே நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிற வேம்பாளம் பட்டையை ஒரு 10 கிராம் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சிஷ்டா பவுடர். மஞ்சிஷ்டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சரும பராமரிப்புக்கும் கூந்தல் பராமரிப்புக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹர்ப். இது முடியுடைய வேர்க்கால்களை பலப்படுத்தவும் கூந்தல் வளர்ச்சியை மேம்படுத்தவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே ஒரு டார்க் ரெட் கலர் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. இந்த பொடியை ஒரு 10 கிராம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த முக்கிய இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா ரத்த சந்தனம் இல்லை செஞ்சந்தனம். நம்மளுடைய சரும பராமரிப்புக்கு மட்டும் இல்லாமல் கூந்தல் பராமரிப்புக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய மூலிகை இது. இந்த சந்தனத்துக்கு நல்ல டார்க் ரெட் கலர் கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. ஸோ இந்த ரத்த சந்தன பொடியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிராம் நம்ம எடுத்துக்க போகிறோம். அடுத்த முக்கிய இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா கத்தா பவுடர். இதையுமே வந்து பார்த்திங்கன்னா இது கூந்தல் வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை. இந்த மூலிகைக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே நல்ல ஒரு ப்ரௌன் கலர் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு.
ஸோ இதை நம்ம பயன்படுத்தும் போது அளவாக பயன்படுத்தணும். ஒரு 5 கிராம்ஸ் வரைக்கும் பயன்படுத்தினா அது போதுமானதாக இருக்கும். நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பர்கண்டி நேச்சுரல் ஹேர் கலருக்கு அது ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இந்த 5 மூலிகைகளையுமே தனித்தனியாக பயன்படுத்துகிறத விடையுமே நம்ம இந்த மாதிரி சேர்த்து பயன்படுத்தும் போது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கலர் ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு எக்ஸாக்டாக கிடைக்கும். நம்மளுடைய ஹேர் கலரிங் மெத்தட்ஸில் நம்ம எப்போவுமே சேர்க்குற மாதிரி கற்றாழை பொடியை இந்த ஹேர் பேக்கை நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ நம்ம கூந்தலில் ஏற்படக்கூடிய ட்ரைனஸை போக்கி கூந்தலுக்கு நல்ல ஒரு ஷைனையும் டெக்ஸ்சரையும் கொடுக்கக்கூடிய ஆலோவேரா பொடி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 10 கிராம்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஹேர் பேக்குக்கு கடைசியாக நம்ம சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான நெல்லிக்காய் பொடி. நெல்லிக்காய்க்கு இயற்கையாகவே முடியை கருமைப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஸோ ஆலோவேரா பொடி போலவே இதையுமே ஒரு 10 கிராம்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மூலிகைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்து நல்ல கலர் கொடுக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு அசிடிக் என்வாயர்மெண்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து சேர்க்கணும் அப்படின்றது இல்லை, ஜஸ்ட் ஃபியூ ட்ராப்ஸ் நம்ம சேர்த்தா போதும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் டீ தூள் யூஸ் பண்ணி ஒரு 250 ml டிகாஷனை வந்து நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். இந்த டீயும் இந்த லெமனும் சேர்ந்து நல்ல ஒரு அசிடிக் என்வாயர்மெண்ட்டை க்ரியேட் பண்ணோம். இந்த மூலிகைகளில் இருந்து நல்ல டை ரிலீஸ் ஆகவும் ஒன்றுக்கு ஒன்று நல்லா பிளெண்ட் ஆகும். இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ மருதாணியை பொறுத்த வரைக்கும் வெறும் தண்ணியில் கலந்தால் கூட அதிலிருந்து கலர் வரும். பட் ஆனால் மற்ற மூலிகைகள் அப்படி கிடையாது. ஸோ மற்ற மூலிகைகள்லேருந்து கலர் வரணும் அப்படின்னா கொஞ்சம் அசிடிக்கான என்வாயர்மெண்ட்டில் இருந்தால் தான் அது சாத்தியம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய லெமன் ஜூஸும் நிறைய திக்கான டீ டிகாஷன் அந்த மாதிரி சேர்க்கணும் அப்படின்றது இல்லை, எல்லாமே கொஞ்சம் மைல்டாகவே வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம கலந்து விடும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாக்லேட் ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு ஹேர் பேக் ரெடியாக இருக்கும். ஸோ இந்த ஹேர் பேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல் நாள் ஈவினிங் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக அது நல்லா ஊறி மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் ப்ரௌன், நல்ல ஒரு டார்க்கெஸ்ட் ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு ஹேர் பேக் வந்து ரெடி ஆகிருக்கும். ஸோ இந்த ஹேர் பேக்கை வந்து பார்த்திங்கன்னா ஹென்னா அப்ளை பண்ணுற மாதிரி நல்ல சுத்தமான எண்ணெய் பிசுக்க எதுவுமே இல்லாத ஒரு கூந்தலில் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். நல்ல அழகாக செக்ஷன்ஸ் எடுத்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 hours வெயிட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறமா ஷாம்பு எதுவும் பயன்படுத்தாமல் பிளெயின் வாட்டர்லேயே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ முடி நல்லா காஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா நல்ல விசிபிள் ரிசல்ட்ஸ் அண்ட் சேஞ்சஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ரொம்பவே நேச்சுரலான ஒரு பர்கண்டி ஹேர் கலரை நீங்கள் பார்க்க முடியும். இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி நேச்சுரல் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பயன்படுத்தும் போதே நீங்கள் விசிபிள் ரிசல்ட்ஸ் பார்க்க முடிஞ்சாலும் நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு பர்கண்டி கலர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 times வந்து நீங்கள் இந்த ஹேர் பேக்கை மறுபடியும் பயன்படுத்தணும். ஒரு 15 days கேப்பில் நீங்கள் ரெகுலராக இதை வந்து ஒரு 3 to 4 times இந்த ஹேர் பேக்கை பயன்படுத்திட்டு வரும்போது கண்டிப்பாக நேச்சுரலான ஒரு பர்கண்டி கலர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்கள் நரைமுடி எல்லாமே நல்லா கவர் ஆகி நல்ல ஒரு இயற்கையான நேச்சுரல் ஹேர் கலரில் இருக்கும். அண்ட் கடைசியாக இன்னுமே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் கெமிக்கல்ஸ் பயன்படுத்தி நம்ம அச்சீவ் பண்ணக்கூடிய பர்கண்டி கலரை இந்த கலர் கூட கம்பேர் பண்ணாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி நேச்சுரல் ஹேர் கலர். ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த நேச்சுரல் ஹேர் கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கூட கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில், என்னுடைய இமெயில் ஐடியில், இது எல்லாத்துலேயும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நம்மளுடைய சோஃபீஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோஃபியா. பாய். எப்பொழுதும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருங்க. பாய்.